इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् नयनविरसं नर्मसुजडं सभापाङ्गलोके पतितमनुधावन्ति शतशः जडद्वेणी बन्धाः कुशकलशविध्वस्तविषयाः हठात्कृत्यश्चाञ्चो विजविषकुला யுவதயா. அடுத்ததாக இதுல அம்பாளுடைய அழகன்னு சொன்னேன் பார்த்தோம். அந்த அம்பாளுடைய கடக்கன் பார்வை யாரு மேல விழுந்தோ அவனுடைய நிலை இங்க சொல்றது. சர்வேந்திரியானாம் நயனம் பிரதானம். எல்லா புலன்களுக்கும் எது ரொம்ப முக்கியமானது? கண். அழகுக்கு எது சார் முக்கியமானது? கண். இது எது எப்படி இருந்தாலும் சரி, கண்ணு அழகா இருக்கணும். ராமனை சொல்லும் பொழுது தீர்காந்த நயனா, அதாவது காது வரைக்கும் கண் இருக்கான், அவ்வளவு நீளமா இருந்தது அப்படிங்கிற அது ஒரு அழகு. ஆனா அது மாதிரி அங்க போட்டதெல்லாம் நீங்க பொம்மையில பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். ஆனா பார்க்கறதுல சாதாரணமா நம்ம கண்ணை விட கொஞ்சம் நீளமா இருக்கிறவர். ரத்தாந்த நயனா, அந்த கண்கள் நுனியில கொஞ்சம் சிவப்பா இருக்கணும். அதெல்லாம் சாமுத்திரிகால இருக்கணும். அப்படி எல்லாம் இருக்கமையானால் அந்த அவளை பார்த்த மாத்திரம் நமக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு தோணும். ஒரு மனுஷன் நிஜமாக அழகா இருக்குன்னு சொன்னா எப்படி அவளை பார்த்ததுமே நமக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும்னு தோணும். மரியாதையை கேட்டு வாங்க விடாது, தானா வரணும். நீங்க அந்த அளவுக்கு வளரணும். அப்பதான் 4 பேர் உங்களை ஓ அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க வளரலாம். அது எப்படி வரும்? பகவத் அனுகிரகத்தினால்தான் வரும். அப்படி இதுவரைக்கும் ஒரு அழகை பத்தி பேசணும். அந்த அழகுக்கு இருப்பிடம் எங்கே? கண்ணு. இது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். வெக்கம் எங்கே சார் இருக்கணும்? வெக்கம் எங்க இருக்கு? குழந்தை வெக்கப்படுறதுன்னு சொன்னார். எங்க வெக்கப்படுறது? கண்கள். அந்த குழந்தை உங்களை பார்க்கறதுக்கு கஷ்டப்படுறது. வேற என்ன பண்ண? கண்ணை மூடிட்டு ஓடி போடுறது. அப்ப என்ன இருக்கு? வெக்கம் எங்க இருக்கு? ஆக்சுவலா யோசனை பண்ண இதான் கிளாஸ்க்கு வந்தாதான் தெரியும். வெக்கம் எங்க இருக்கு? எங்க இருக்கு? கண்கள்ல தான் இருக்கு. அதெல்லாம் வெக்கப்பட்டவா நேரம் உங்களை பார்க்க மாட்டாங்க. இது உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். எதுல பேர் கேட்டுருவாங்க. இது பரதநாட்டிய சாஸ்திரத்துல சொல்லி. நாட்டிய சாஸ்திரத்துல வெக்கத்தை எப்படி அபிநயம் பண்ணி காமிக்கணும். வெக்கம் இருக்குன்னு சொல்ல அந்த பொழுது வெக்கப்படணும். அது வெக்கப்படுறது அந்த டான்ஸ் பண்ற அந்த அம்மா காட்டணும். எப்படி? கண்களை கீழே கொடுத்துட்டு பூமியை தரைய கட்ட வர்றத கீறிண்டு இப்படியே பண்ணும். அதுக்கெல்லாம் முதிரைகள்லாம் சொல்லி வச்சிருக்கேன் பரதநாட்டிய. அவர் சொல்லாத விஷயம் கிடையவே கிடையாது. அந்த நாட்டிய பாரதின்னு இருக்கு, அதை முக்கியமா படிக்கணும். நம்ம மனசுல இருக்கக்கூடியதான இமோஷன்ஸை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுங்கிறது அவர் சொல்லியிருக்கேன். பக்தி ரசத்தை எப்படி சொல்றது? ஒருவன் பக்தியா இருக்கும் பொழுது அவனுடைய கண்கள் எப்படி இருக்கும்? கோபமா இருக்கும் பொழுது அவனுடைய கண்கள் எப்படி இருக்கும்? அத்தனை ரசத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்கார் ராமன். ஆனா என்ன பண்ணிட்டார்? மறைச்சு வச்சிருக்காங்க. தன்னுடைய மனசுல இருக்கக்கூடியதான எண்ணங்கள் வேற யாருக்கும் தெரிய விடாம பண்ணிட்டாரோ. அதான் அவருக்கு தீரோதார்த்த நாயகன் பேர். அவர் மனசுல என்ன நினைச்சுட்டு இருக்காம இன்னொருத்தருக்கு தெரியப்படாது. அதான் அந்த ராஜாவுடைய கௌரவம். உள்ளூர பார்க்கறதுக்கு சிரிச்சுட்டு இருப்பார், உள்ளூர அப்படியே அந்த துக்கம் பொங்கிட்டு இருக்கும். அதே மாதிரியே வெளியில கோபமா இருந்தார், உள்ளூர் கருணையா இருக்கும். உங்க இடத்துல என்ன இவ்வளவு தப்பு பண்ணினானேன்னு கோபம் வரலாம். இருந்தாலும் அனுகிரகம் பண்ணும் பொழுது க்ஷேமமா இருந்தா. அப்படி அந்த கண்
கண்கள்ல இருக்கக்கூடியதான அந்த பார்வை இருக்கு பார்த்தல, அந்த பார்வையை வர்ணிக்கலாம். ஒரு மனுஷன் எதற்கும் உபயோகம் இல்லாத நிலையில இருந்த போதிலும் நரம்பரீயாம்சம் நயன விரதம் நர்மதுஜடம் கிழவனாராயிட்டார். கொஞ்சம் கூட உடம்புல சக்தியே கிடையாது. நயன விரதம் பார்க்கறதுக்கு ஒரு தடவை பார்க்கறது அட வேண்டாம், இன்னொரு தடவை பார்க்க வேண்டாம்னு தோணுமா? அப்படி இருக்கிறவர் நர்மதுஜடம் லௌகிகமான விஷயங்கள் ஸ்ரீகளுடைய விஷயங்கிறத ஒண்ணு ஜடமா இருக்க தவா பாங்காலோகே பதிடம் அப்படிப்பட்டதான ஒரு கிழவனர், நடக்க முடியாதவர், அழகற்றவர். அவரையும் அம்பாளுடைய அவர் மேல அம்பாளுடைய பார்வை பட்ட கணத்தில் என்னாச்சு? தவா பாங்காலோகே பதிடம் அனுதாவர்த்தி தட்ட அவருக்கு பின்னால ஆயிரக்கணக்கான ஸ்திரீகள் வராங்க. எப்படி கலஸ்வேரி பந்தா உஷ கலச விஸ்வசயா கலஸ்வேரி பந்தா அந்த தலைமுடியெல்லாம் அத அவுந்து போய் குஜகலசயா மேலாக்கெல்லாம் கீழே விழுந்தாலும் அட்டா திருஷ்ய காஞ்ச வஸ்திரங்கள்லாம் சிதிலமா போனாலும் யுவதிகள்லாம் அவர் பின்னால ஓடுறார். அப்படின்னு என்ன? ஸ்திரீகளுக்கு அழகான புருஷனை பார்க்கணும்னு ஒரு எண்ணம். தன்னுடைய ஆட்டக்காரர் அழகா இருக்கணும் என்கிற எண்ணம் எல்லோருக்கும் இருக்கு ஸ்திரீகள். அது என்ன? கன்யா வரையதே ரூபம். சாதாரணமாக ஒரு மாப்பிள்ளை இருக்கான்னு வச்சுங்களேன், அந்த மாப்பிள்ளைய ஒவ்வொருத்தரும் எப்படி கன்யா வரையதே நம்ம ஆட்டுக்காரர் அழகா இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு பெண்ணை நினைப்பாங்க. மாதா விட்டம் அம்மா என்ன எதிர்பார்ப்பா தெரியுமா? நான் 3 வேளை இந்த பொண்ணுக்கு கடைசி வரைக்கும் சாப்பாடு போடுவாளா? அதான் நம்ம ஆட்ட குழந்தை சௌக்கியமா இருக்கலாம், கஷ்டப்படக்கூடாது, பணத்துக்கு கஷ்டப்படக்கூடாது, வேற ஒண்ணும் இல்ல, சாப்பாடு நல்லா கிடைக்கணும், வஸ்திரங்கள் வேணும், ஏதோ 4 ஆபரணம், அவ்வளவுதான் அம்மா எதிர்பார்ப்பேன். பிதாஸ்ருதம் அப்பா என்ன எதிர்பார்ப்பேன் தெரியுமா? நான் இவன் சந்தியாவந்தனம் பண்ணுவானா, நம்ம வம்சத்துல சேர்ந்தவனா இருப்பானா, கெட்ட வழி தப்பு தண்டா பண்றவன், இதுதான் அப்பா எதிர்பார்ப்பானா. பாண்டவா மற்றது இருக்கிற பந்துக்கள்லாம் என்ன பண்றாங்க? இந்த பந்துக்கள்லாம் குலத்தை பார்ப்பாளாம். ஏன்னா இவாளுக்கு பிறக்கக்கூடியதான குழந்தை அவளுக்கு நம்ம கல்யாணம் பண்ணக்கூடியதான யோகியர்கள் நம்ம அதுல குழந்தை பிறந்ததுன்னா இதை பண்ணிக்கலாமா? வேற மேரேஜ் எல்லாம் ஆயிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பண்றதா இல்லையா, எந்த கோத்திரம் எப்படி சொல்றதுன்னு ஒரு சந்தேகமா இருக்குமே. அப்படி இல்லாமல் ஒரே குலந்தான பந்துக்கள் குலத்தை பார்ப்பாளாம். உங்க அதுல நான் பருவசாலம் போட மாட்டேன்னு கேட்கிற அளவுக்கு கிரைஸ்தவனா அதான் எதிர்பார்ப்பாளாம். ஒரு வார சாப்பாடு அவ அதுல இருக்கணுமே அப்படிங்கிறது தான் அவ எதிர்பார்ப்பான். ஆனா எல்லாரோட எதிர்பார்க்கறது பெண்ணு எதை எதிர்பார்ப்பா? அழகா எதிர்பார்ப்பான். அப்படி இந்த கிழவனாரா இருந்த போதிலும் இவரு பின்னால யுவதிகள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஓடுறாளா மனுஷியா? நன்னவே இல்லை சார், சௌந்தர்யாதி சொல்லி கதை இரவு இது. ஒரு வேளை உங்க பின்னால 100 ஸ்திரீகள் வந்தா உங்க கதை என்ன? கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். இது ஒரு பலமா? இதுவும் பலம்னு சொல்லணும். இதுவும் பலம்னா எல்லோராலையும் நேசிக்கக்கூடியதான ஒரு அழகு கிடைக்கிறது. அது ஒரு சாதாரணமான பலம். ஆனா ஆக்சுவலா இந்த ஸ்லோகத்துக்கு என்ன பலம்? ரகசியமாக ஒண்ணு இருக்கு. நரம்பரியாம்சம் நயனவிரதம் நர்மது ஜடம் தவா பாங்காலோகே பதித மனுதாவந்திதா. வயதானவரா இருக்கட்டும், பார்க்கறதுக்கு அழகில்லாமதாக இருக்கட்டும், ஜடனாக இருக்கட்டும், சொன்னாலும் புரியாதவராக இருக்கட்டும். ஜடம்னா என்ன அர்த்தம்?
மண்டையில களிமண் இருக்காங்கிறல அப்படிப்பட்டவரா இருக்கட்டும். தவ அபாங்கா லோகே பதிதம். அம்மா உன்னுடைய அபாங்கம் உன்னுடைய கடைக்கன் பார்வையாருக்கு கிடைக்கிறதோ அவ என்ன, அவருக்கு பின்னால பதித மனுதா வந்திதா நூற்று கணக்கா பின்னால ஓடுகிறார். யாருன்னு கலத்வேணி பந்தா புஜகலத விஸ்வர்த்ததியா அதாத்ருத்யத்காஞ்சோ விஜலிதது பூலா யுவதயா. பெண்கள்னு சொன்ன எந்த பெண்கள் தெரியுமா? உபனிஷத்துள்ள பெண்கள். இப்படிப்பட்டதான அம்பாளுடைய பார்வை யார் மேல விழுந்ததோ அவளுக்கு அந்த உபனிஷத்துகள்லாம் தானே என் அர்த்தத்தை சொல்றேன், என்னுடைய அர்த்தத்தை சொல்றேன்னு பின்னால ஓடி வரலாம். எப்படி கலஸ்வேணி பந்தா அந்த உபனிஷத்தில் இருக்கக்கூடியதான மங்கள ஸ்லோகங்கள் சிறந்தான ஆத்ம தத்துவம் இருக்கப்பட்ட அந்த ஆத்ம தத்துவத்தை பிரித்து காட்டி உபனிஷத்துகள்ல ஆத்ம தத்துவம் நிகூடமாக ரகசியமாக இருக்கு. அந்த தத்துவத்தைய பிரம்மாஸ்மி எனக்கூடியதான வாக்கியங்கள்ல மறைஞ்சு இருக்கு. அந்த மறைஞ்சு இருக்கக்கூடியதான அந்த தத்துவம் வெளிப்படுகிறது அவளுக்கு. மற்றவர்கள்லாம் உபனிஷத்தை படிக்கணும், ரசிக்கணும், மனனம் பண்ணணும், நிதித்தியாசனம் பண்ணணும். இவாளுக்கு வேண்டாம். அம்பாளுடைய கடாட்சம் இருந்தால் தானா புரியுது. அடுத்துல இருக்கக்கூடியதான கடினமான பாகங்கள், அர்த்தம் தெரியாத பாகங்கள் அவைகள்லாம் தானா தெரியலாம். அதுல இருக்கக்கூடியதான தத்துவங்கள், திருஷ்டாந்தங்கள், எத்தனையோ திருஷ்டாந்தங்கள், முடிச்சுகள்லாம் இருக்கு. இது இப்படியா அப்படியா அவைகள்லாம் அந்த முடிச்சுகள்லாம் தானா வந்து போறது. இவதையா வேலை இருக்கக்கூடியதான அஜானம் போய் தெளிவாக இதான் ஸ்லோகத்துக்கு அர்த்தம். ஆகையால் இது ரொம்ப ரகசியமான அர்த்தம். யாருக்கு அம்பாளுடைய அனுகிரகம் இருக்கோ அந்த பொருளினால் தான் உபநிடத்தங்களை வாசிக்க முடியும், உபநிடத்தங்களை அனுபவிக்க முடியும். உபநிடத்தில் இருக்கக்கூடியதான ரகசியமான அம்சங்கள், ரொம்ப கடினமான அம்சங்கள், யாராலையும் அதை பிரித்து பார்க்க முடியாதான அம்சங்கள், அது அம்பாளுடைய அனுகிரகத்தினால்தான் வரும், வேற சாதாரணமாக வராது. ஸ்ருதி ஸ்ரீமந்த சிந்தூரி கிருதபாதூணிகா அம்பாளை சொல்லு. வேத மாதாக்கள்லாம் அம்பாளுடைய காலில் வந்து இருந்துட்டு இருக்காரா. அப்படி அந்த வேதங்களுடைய அர்த்தம் நமக்கு புரியணுமே. ஆனால் ஏதோ சாதாரணமாக நம்மளுடைய சக்தியினால நம்ம பார்க்கிறோம் சொல்லணும். வேதத்தை பாதிக்கிறதே கஷ்டம். குருமுகமாக வாதிக்கிறது 12 வருஷம் 15 வருஷம் அதுக்காக மெனக்கடணும். மெனக்கட்டாலும் மறந்து போயிடும். நம்ம சொல்லிட்டு இருக்கிறது தினந்தோறும் சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் பிரமதிதவ்யம். வேற எதை பண்ணினாலும் பண்ணாத பண்ணாலும் தினந்தோறும் கொஞ்ச நேரம் வேதத்தை வாசிக்கோன்னு. என்ன சார் ஏமாறாத 13 தரம் சொல்லியிருக்கு தைத்தறிவு பண்றது. இதேதான் சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் சுவாத்தியாய பிரவச்சனை சுவாத்தியாய. என்ன சுவாமி இத்தனை தரம் சொல்லிட்டு இருக்கேன். ஐயா அது ரொம்ப முக்கியம். இது எல்லாம் விட்டாலும் ஒரு நாளைக்கு சாப்பாடு போனாலும் ஒன்றும் பரவாயில்லை, அது ஒன்றும் காண போயிடாது. ஆனா ஒரு நாளைக்கு வேதம் படிக்கலன்னா மறந்து போயிடுமா. ஆம்னாயா நாமயோகேன வித்யாம் பிரதிதாமிவ. அந்த ஆம்நாயங்கள் வேதங்களை சொல்லலைன்னா அது மஞ்சி போயிடும். அதனால தினந்தோறும் சொல்லணும். அந்த சாஸ்திரங்களை இருக்க எந்த ஜென்மாலும் எந்த புண்ணியம் பண்ணினமோ எந்த அம்பாண்டி அனுக்கிறமோ நமக்கு கிடைச்சிருக்க அதை விடப்படாது. அப்படி இது சாஸ்திரம். அப்படி அந்த ஆத்ம தத்துவம் நமக்கு புரியணுமேனால் அம்பாண்டி அனுகிரகத்தினால் தான் புரியும். அதனாலதான் உபனிஷத் வழிகள் மனிதர்கள்லாம் உபனிஷத்து கண்ணீர்கள்லாம் பின்தொடங்கி வரல. வேத வேத்யா சர்வோபனிஷதுஷ்டா கலாத்மிகா. எல்லா உபநிடத்துகளும் அப்பாலத்தான் சொல்றது. அதோட மட்டும் இல்ல, சாந்தியதி கலாத்மிகா. நீங்க சாந்தி வரைக்கும் தான் உங்களுக்கு தெரியும். மனசுல கவலை தெரியும், கவலை போச்சுன்னா சாந்தி. ஆனா அந்த சாந்திக்கு மேல இன்னொரு வேலை இருக்கு, சாந்தி அதிகா கலான்னு. மறுபடியும் மனசு கொந்தளிப்பு வராததான ஒரு நிலை. அப்பப்ப டெம்பரரியா சாந்தி நமக்கும் வரும்.
ஆனா அந்த சாந்தியில மறுபடியும் துக்கம் வராதான்னு ஒரு சாந்தி. அப்படி பர்மனண்டா இருக்கக்கூடியதா அந்த கலை இருக்க பார்த்தீங்களா